इन्हीं उறவுகளுக்கு काலை वणक्कम आदरणीय बंधुगण नमस्कार अम्मा बोलवर వచ్చి आशा करছি ଆପଣମାନେ भी बोलवर थिबो आज என்ன பன்னீர் ଆଉ பரோட்டா संग्रह பட்ட காம்பினேஷன் இன்னைக்கு வந்து பண்ண போறது வந்து பன்னீர் கூட பரோட்டா ரொட்டிக்காக சாப்பிடுற சைட் டிஷ் தான் இது நம்ம நான்வெஜ் சாப்பிடாத மாசம் அப்படின்றது புரட்டாசி மாசம் அதனால வெஜ்ல தான் நிறைய வந்து டிஷஸ் வந்து நான் அப்டேட் பண்ண போறேன் நீங்க பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் செம்ம சூப்பரான டேஸ்டியாக இருக்கும் பன்னீர் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் நம்ம பன்னீர் கட் பண்ண போகிறோம் ଆଜି ଆମେ ନା ପନିର ଗୋଟେ ଡିଫରେଣ୍ଟ ତରକାରୀ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ପନିର ନା ସବୁବେଳେ ଗୋଟେ ସେପ୍ର କଟ୍ କରିବା ଆମ ପିଲାମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ନାହିଁ ସେଇଥିପାଇଁ ମୁଁ ଟ୍ରାୟାଙ୍ଗଲ ସେପ୍ର କଟ୍ କରୁଛି ପନିର ପତଲା ପତଲା ସେପ୍ର କଟ୍ କରିକି ଟିକେ ಶಾಲೋ ಫ್ರೈ କରିବା ପାଇଁ ଦରକାର ସେଇଟା ପାଇଁ ଆଉ पनीर ना एट बोलो मिलुचे हैदराबाद रे बोलो फ्रेश पनीर भी अच्छी आउ आम वेजिटेबल सब बड़ करबा टाइम रे पिल्ला माने खाइबा पई बोल पाउनांदी मशरूम पनीर बेसी करबा टाइम रे टिके वैरायटी करबा टाइम रे खाउछंती सेटे भी बोलो पनीर भी देह पई बेसी बोलो सेटे पई कंटिन्यूस करबा नै केबे केबे करबा पई गोटे टाइम किनिकी आम रखुची सेटा ट्राई करी डिफरेंट रे ट्राई करी पिल्ला माने कोन बोलो लागुचे सेटा आउतर करबा पई हम ट्राई करची பசங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்ட்ரென்த்தான ஃபுட் எல்லாம் நான்வெஜ்ல தான் இருக்கு அப்படின்றது இல்லை வெஜ்லயும் ரொம்ப சூப்பரா இருக்கு பன்னீர் மஷ்ரூம் எல்லாம் அது பசங்களுக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்டா பண்ணி கொடுத்தோம்னா வெஜிடபிள் பண்ணி கொடுத்தோம்னா பசங்க வந்து எவ்வளவு டிஃப்ரெண்டா பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஆனா பன்னீர் மஷ்ரூம் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணி கொடுத்தா பசங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க அதுவும் லஞ்ச் பாக்ஸ்க்காக நம்ம பண்ணி கொடுத்தோம்னா ஸ்கூல்ல போகும்போது கண்டிப்பா கம்பல்சரி டீச்சர்ஸ் பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக நம்ம எந்த வெஜிடபிள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணி கொடுத்தாலும் பசங்க அதை சாப்பிட்டு வந்துருவாங்க இன்னைக்கு பன்னீர் தான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக நான் ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் கட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ஷேப்ல பார்க்கும்போது வா இது ஒரு டிசைன் இது ஒரு ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சாப்பிடுவாங்க நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது நமக்கு எவ்வளவு வெரைட்டிஸ் கிடைச்சதோ இல்லையோ ஆனா இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து நல்ல வெரைட்டியா சாப்பாடு செஞ்சு கொடுத்தா நல்லாவே சாப்பிடுவாங்க பன்னீர் வந்து லைட்டா ஷாலோ ஃப்ரை பண்ண போறேன் நான் அதை பண்ணிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுட்டு உப்பு போட்டு வச்சோம்னா பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் நம்ம ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடும் போது பன்னீர் ரொம்ப சாஃப்டா இருக்கு வீட்டுல செஞ்சா அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனா லைட்டா வந்து அதுல இருக்க ஒரு ட்ரிக்ஸ் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் அதை ஃபாலோ பண்ணோம்னா பசங்களுக்கு வந்து கரெக்டா நல்லாவும் சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் எல்லாமே வந்து எண்ணெயில வந்துட்டு உப்பெல்லாம் எதுவுமே போடாம லைட்டா ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிரேவி பண்ணிட்டு பண்ண போறேன் நான் இது ரொட்டிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் செஞ்சாவும் வீட்டுல ரொம்ப நல்லா இருக்கும் அது இல்லாம பசங்களுக்கு வந்து ஜீரா ரைஸ் ஏதாவது பண்ணிட்டு இது சைடிஷா வச்சு கொடுத்தோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும் எல்லாமே ஒரு டைம்ல நான்ஸ்டிக்ன்றதால ஒரு டைம்ல போட்டுட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிடலாம் ଆଉ ପନିର ନା ଟିକେ ପତଲା ପତଲା କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର ଗୋଟେ ସେପ୍ରେ କଟ୍ କରିବା କହିକି କିଏ ରୁଲ୍ସ କରୁନାହାନ୍ତି ଆମକୁ କଣ ଭଲ ଲାଗୁଛି ସେଇଟା ଫଲୋ କରିବା ଖାଇବା ପାଇଁ ବଢିଆ ଟେଷ୍ଟ ରହିବା ପାଇଁ ଦରକାର ନର୍ମାଲ ତେଲ ୟୁଜ କରୁଛି ମୁଁ ଆଉ ଲୁଣ କିଛି ପକି ନାହାନ୍ତି ଟ୍ରାୟାଙ୍ଗଲ ସେପ୍ରେ କଟ୍ କରିକି ପତଲା ପତଲା ଦିଟା ସାଇଡରେ ଶାଲୋ ଟାଇପର ଫ୍ରାଏ କରିକି ରଖିବ ତାପରେ ଗୋଟେ ମସଲା ରେଡି କରିକି ଏଇଟା ସେ ଭିତରେ ପକେଇକି କରିବା ଟାଇମରେ ଟେଷ୍ଟ ବଢିଆ ରହିବ ପରଟା ପାଇଁ ଖାଇବା ପାଇଁ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ பன்னீர்னா மேக்ஸிமம் டிக்க நார்மல் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணவே வேணாம் டீப் ஃப்ரை பண்ணோம்னா பன்னீர் ரொம்ப ஆடான மாதிரி ஆயிடும் இன்கேஸ் வந்து நீங்க தந்தூரி மாதிரி பண்றது பன்னீர் வந்து டிக்கா மாதிரி பண்ணும்போது கூட லைட்டா ஃப்ரை பண்ணாதான் நல்லா இருக்கும் எண்ணெயில போட்டு ஃபுல்லாவே பன்னீரை ஃப்ரை பண்ணிட்டு போனா அது பக்கோடா பண்ணா மட்டும்தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் மற்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி குழம்பெல்லாம் செய்யறதுனா இது ஃப்ரை பண்ணாம கூட போட்டு செய்யலாம் ஆனால் ஃப்ரை பண்ணி செஞ்சாலும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும் ஆப்ஷனல் தான் நமக்கு பன்னீர் ஃப்ரை பண்ணா பிடிக்காதுன்னா அப்படியே கூட செஞ்சுக்கலாம் ஆனால் பன்னீர் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றவங்களா இது பால் வாசனை வரும் அப்படின்றதெல்லாம் இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு வந்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் பால் குடிக்காத பசங்க கூட நீங்க பன்னீர் வந்து வேற மாதிரி வெரைட்டியா பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிட்டுருவாங்க இதுல வந்துட்டு பக்கோடா வரும் அப்புறம் லாலிபாப் மாதிரி கூட பண்ணலாம் பன்னீர்ல ஒரு சிக்கன் நான்வெஜ் சாப்பிடாத டைம்ல வந்து பன்னீர் வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் புரோட்டீன் தான் பசங்களுக்கும் ரொம்ப நல்லது லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு அதுதான் நான் கிரேவில போட போறேன் இந்த மாதிரி லைட்டா ஃப்ரை ஆனாவே போதும் ரொம்பலாம் டீப் ஃப்ரை பண்ண வேணாம் எதுவுமே உப்பு மஞ்சத்தூள் எதுவுமே போடல லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே சுடு தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு தண்ணியில வந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இதை ஃப்ரை பண்ணதை அதுல உடனே எடுத்து சேர்த்துட்டோம்னா பன்னீர் ரொம்ப சாஃப்டா இருக்கும் சாப்பிடவும் செம்ம சூப்பரா இருக்கும் ଆଜି ପନିର ନା ବିନା ପିଆଜର କରିବା ପାଇଁ ଯାଉଛି ମୁଁ
ସେଇଟା ପାଇଁ ଆଦା ପକେଇ ଦେଇଛି ତେଲରେ ଟିକେ ஃப்ரை କରିକି ସବୁ மசாலா யூஸ் କରିବା ପାଇଁ இன்னைக்கு வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்காம தான் இந்த பன்னீர் பண்ண போகிறேன். என்னைக்காவது நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது வெங்காயம் பூண்டு சேர்க்க வேணான்னா அன்னைக்கு வந்து இந்த மாதிரி மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். ஒரு பீஸ் இஞ்சி போட்டிருக்கேன், தக்காளி ஒன்று பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொத்தமல்லியோட அந்த இலை அந்த தண்டெல்லாம் வந்து ரொம்ப க்ளீன் பண்ணிட்டு அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக முந்திரி பருப்பு போடணும். நான் முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் உடச்ச முந்திரி பருப்பு தான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அது குழம்புக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணோம், அதுதான் நான் போடுறது. இப்போ கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு ஒரு 2-3 மிளகு, கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு எல்லாமே எண்ணெயில் கொஞ்சம் வதக்கணும். இது நம்ம வெங்காயம் இல்லைன்ற அந்த டேஸ்ட்டு, வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் வரும்ன்றது இல்லை, வெங்காயம் இல்லாமல் செம்ம சூப்பராக இந்த கிரேவி இருக்கும். ଆଜି ବିନା ପିଆଜରେ ମୁଁ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ସେଇଟା ପାଇଁ ତେଲ ଟିକେ ପକେଇକି ଆଦା ଗୋଟେ ପିସ୍, ଟମାଟର ନା ଗୋଟେ ବଡ଼ ଟମାଟର, ଆଉ କୋରିଆଣ୍ଡର ଲିଭ୍ସ ନା ସେଇଟା ଷ୍ଟେମ୍ ପତ୍ର ସାଫ୍ କଟ୍ କରିକି ପକେଇ ଦେଇଛି, କାଜୁ ଗୁଣ୍ଡ ଟିକେ, ଆଉ ଶୁଖିଲା ଲଙ୍କା ଟିକେ, ଟିକେ ଜିରା, ଟିକେ ପାଣମୁରି ଗୋଟେ ସ୍ପୁନ୍, ସବୁ ପକେଇକି ଟିକେ କ୍ଷୀର ପକେଇକି ଭଲ ବଏଲ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏଇଟା ବଢ଼ିଆ ରହିବ କ୍ରିମି ଟେଷ୍ଟରେ। ସେଇଟା ପାଇଁ நான் தனியா பவுட்ரு யூஸ் பண்ணாமல் தனியாவே கிடைக்குது இப்போ கடையில், உடச்ச தனியா, அதை ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு பட்டர்லேயே வதக்கலாம். கொஞ்சம் பால் ஊற்றி வதக்கணுமானா ரொம்ப சூப்பராக இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பால் ஊற்றி தக்காளி ஃபுல்லாக நல்லா வேகிற அளவுக்கு வச்சுடுவேன். அதை பேஸ்ட் பண்ணி தான் கிரேவி பண்ண போகிறேன். பிரியாணி இலை ஒன்று போட்டிருக்கேன், கொஞ்சமாக ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் கொஞ்சம். இதெல்லாம் அரைக்க போகிறதால நிறைய போட வேணாம், போட்டோம்னா இந்த மசாலாவோட டேஸ்ட்டு ஜாஸ்தியாக வந்துட்டு பிரியாணி மசாலாவோட டேஸ்ட்டு ஜாஸ்தியாக வந்துடும். அதனால கொஞ்சமாக பிரியாணி இலை ஒரு ஆஃப் பட்டை தான் யூஸ் பண்ணுறேன் நான். ஆஃப் तेज पत्ता, ଟିକେ ଡାଲଚିନି ପକେଇ ଦେଉଛି ସବୁ। ତାପରେ ଗୋଟା ଧନିଆ ନା ସେଇଟା ଧନିଆ ପାଉଡ଼ର ନାହିଁ, ଏବେ ଦୋକାନରେ ସେମିତି ମିଳୁଛି ଧନିଆ, ସେଇଟା ବି ହାଫ୍ ସ୍ପୁନ୍ ପକେଇକି ଭଲ ଫ୍ରାଇ କରିଛି। ଫ୍ରାଇ କରିବା ଟାଇମ୍ରେ କ୍ଷୀର ପକେଇକି ଟିକେ ବଏଲ୍ କରିବା ପାଇଁ ଛାଡ଼ିଦେବ। ସେମିତି କରିବା ଟାଇମ୍ରେ ଖାଇବା ପାଇଁ ବି କ୍ରିମି ଟେଷ୍ଟ ରହିବ, ଆଉ ତରକାରୀ ବି ବଢ଼ିଆ ରହିବ। ଟିକେ ପାଣି ପକେଇକି ସବୁ ଭଲ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର। ଏଇଟା ତେଲରେ ବେଶୀ କ୍ରିସ୍ପି ଟାଇପ୍ର ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ସେଇଟା ପାଇଁ ଟିକେ କ୍ଷୀର பக்கிக்கு பாயில் କରିବା டைம்ல बढ़िया டேஸ்ட் ଆସିବ। கொஞ்சமா பால் ஊற்றிட்டு எல்லாமே கவர் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு அரைக்க போகிறோம் நம்ம। இது எண்ணெய் போட்டுட்டு ஃபுல்லாக வறுத்துட்டோம்னா இதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி வந்துடும்। தண்ணி ஊற்றிட்டும் வேக வைக்கலாம், ஆனால் பால் ஊற்றினோம்னா அதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும்। அதுக்காக பால் ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு எல்லாம் போட்டுட்டு, மஞ்சத்தூள் எதுவும் போடல இதில் நான், உப்பு போட்டுட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சோம்னாவே தக்காளி எல்லாம் வெந்துடும்। நல்லா வெந்துச்சு பாருங்கள்। இப்போ இதை ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு குழம்பு பண்ணாவே போதும்। இன்கேஸ் காலையில் பசங்களுக்கு செய்ய போகிறோன்னா நைட்டே கூட இதை அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம்। காலையில் பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரில் வந்து கொஞ்சமாக தயிர், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட போகிறோம்। ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு। ଆଉ ଫ୍ରାଇ କରିକି ରଖୁଛେ ନା ସେ ପନିରରେ ଟିକେ ଦହି ପକାଇବା ପାଇଁ ଦରକାର, ବେଶୀ ଖଟା ରହିବ ନା ସେ ଦହି ୟୁଜ୍ କରିବ ନାହିଁ। ହଳଦୀ ଟିକେ ଲୁଣ ଟିକେ ଆଉ ମିର୍ଚି ପାଉଡ଼ର ଟିକେ ପକେଇକି ଟିକେ ମିକ୍ସ କରିକି କସ୍ତୁରୀ ମେଥି ଟିକେ ପକେଇକି ମିକ୍ସ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ସେ ମସଲା ବଢ଼ିଆ ପନିର ଭିତରେ ରହିବ, ଖାଇବା ପାଇଁ ବି ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। தயிர் வந்து புளிப்பில்லாத தயிர் தான் நான் யூஸ் பண்ணுறேன், ஃப்ரெஷ் தயிர் தான்। ஒரு ஸ்பூன் தனியா பவுட்ரு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறமா ஆல்ரெடி நம்ம மிளகா வந்து அந்த அரைக்கிறதுக்கும் போட்டிருக்கோம், அதனால அதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்திப்பூவும் கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும்। அந்த நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து அப்படியே கொஞ்சம் வெந்த உடனே இதை ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டு கவர் பண்ணி வேக வச்சாவே சீக்கிரமாக ரெடி ஆகிடும்। ସବୁ ପକେଇକି ଟିକେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଅଲରେଡ଼ି ମସଲାରେ ବି ଆମେ ଲୁଣ ପକେଇ ଦେଉଛି, ଏ ଭିତରେ ବି ଲୁଣ ପକେଇ ଦେଉଛି। ସେଇଟା ପାଇଁ ଟିକେ ଲୁଣ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ଦୁଇଟା ସାଇଡ଼୍ରେ ଲୁଣ ଅଛି, ସେଇଟା ପାଇଁ ଆଉ ତରକାରୀରେ ଲୁଣ ପକେଇବ ନାହିଁ, கரெக்டாக ଟିକେ மிக்ஸ் କରିକି ரଖିବା ପାଇଁ ଦରକାର। எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக நான் காஞ்ச கஸ்தூரி மெத்தி இருக்குல்ல அதை வந்து போட்டிருக்கேன் நான்। கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் வெந்தயக்கீரை கூட இந்த டைமில் கட் பண்ணி போட்டுட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும்।
କସ୍ତୁରୀ ମେଥି ସବୁ ପକେଇକି ସେଇଟା ମିକ୍ସ କରିକି ରଖୁଛି। ଏଇଟା ଥଣ୍ଡା ହୋଇଗଲା ଟାଇମ୍ରେ ଏ ଜାର୍ରେ ପକେଇକି ଭଲ ଫାଇନ୍ ପେଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇଟା ଗ୍ରେଭିରେ ଟିକେ ବି ସେ ଗୁଣ୍ଡ ଟାଇପ୍ର ରହିବ ଟାଇମ୍ରେ ଗ୍ରେଭି ଖାଇବା ପାଇଁ ଭଲ ନାହିଁ ରହିବ। ସେଇଟା ପାଇଁ ଭଲ ପେଷ୍ଟ ଟାଇପ୍ର ରହିବ ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ସେଇଟା ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ରଖିକି ସେମ୍ ಫ್ರೈಯಿಂಗ್ ಪ್ಯಾನ್ରେ ଆଉ ଟିକେ ତେଲ ପକେଇକି ତରକାରୀ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। நம்ம அரைச்சி வச்ச எல்லா மசாலாவும் வந்து நல்லா மையா அரைக்கணும். கொஞ்சம் கூட ஒரு கொரகொரப்பா இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா புதினா இலை ஃபுல்லாகவே திக்காக இல்லாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி இருந்ததுன்னா இந்த குழம்பு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஏலக்காய், மறுபடியும் ஆஃப் பிரியாணி இலை போட்டிருக்கேன், கொஞ்சம் பட்டை போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம அரைக்கிறதுக்கும் போட்டிருக்கோம், அதனால போட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகம் போடணும்। तेजपत्ता पकईकि आम मसाला ग्राइंड करके रखुचना सेटा तेलर पकईकि बोलो मिक्स करबा पई दरकार। तो मसाला ना टिके तेलर बोलो फ्राई हो गया टाइम रे हमके केते तरकारी दरकार एतिकी गरम पानी टिके मिक्स करबा टाइम रे ठीक रहबो। எண்ணெய் ஊத்திட்டு கடுகு எதுவுமே போட வேணாம் இதுக்கு। ஆல்ரெடி மசாலா வந்து எல்லாமே நம்ம அரைச்சிருக்கோம்। கொஞ்சமா ஜீரகம் மட்டும் போட்டுட்டு ஒரு பிரியாணி இலை கொஞ்சம் பட்டை போட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கோம்ல நம்ம தக்காளி, முந்திரி பருப்பு, புதினா இலை எல்லாம் கொத்தமல்லி இலையெல்லாம் அதெல்லாம் இது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்। மசாலா ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆகி வரணும்। அப்போ தான் அதுலேருந்து எண்ணெய் வந்தால் தான் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போயிடும்। ஆல்ரெடி நம்ம முன்னாடியே வந்துட்டு எல்லாமே வதக்கியிருக்கோம் பாலில் வச்சு, இருந்தாலும் மறுபடியும் கரெக்டாக இதுவாகிறதுக்காக அந்த மிக்ஸி நம்ம அரைச்சோம்ல அதில் இருக்கிற பேஸ்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அதில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி இது கூட வச்சுட்டோம்னா கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும்। ये तरकारी ना बेसी रेड कलर आसब ना कौन पाइना आम धनिया पत्र यूज करना से तरकारी टिके एमती कलर खावाई भी बढ़िया टेस्ट आसब धनिया पत्र स्मेल बढ़िया आसब। आ गरम पानी रे ना आम ग्राइंड कर मिक्सी सब क्लीन करके सेम तरकारी रे मिक्स करछि। आम केते जल दरकार एतिकी पानी रखिकी बोलो बॉयल करबा दरकार। आ पनीर सब पकईकि टिके टाइम रे बंद करबा टाइम रे पनीर ऑलरेडी आम फ्राई करके रखुचे सेट पे बेसी टाइम बॉयल करबा पई भी दरकार नहीं। காரம் கம்மியாக இருந்தால் இந்த டைமில் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மசாலா கரம் மசாலா வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டால் கரெக்டாக இருக்கும்। அப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம் போடுறேன், மிளகுத்தூள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்। கரம் மசாலா வந்து பூண்டு எல்லாம் சேர்க்காதே கரம் மசாலா இருக்கும், அதை போட்டோன்னா தான் கரெக்டாக இருக்கும்। ଟିକେ काश्मीरी चिल्ली पाउडर पकईकि गोल मर्च टिके पकईकि बोलो बॉयल करबा पई दरकार। आ गरम मसाला मिक्स करबा टाइम रे बिना रसुण गार्लिक गरम मसाला पाउडर मिलुछ ना सेटा टिके पकईबा टाइम रे ठीक रहइबो। पकईकि बोलो बॉयल होबा पई दरकार। पनीर ना ऑलरेडी हम फुल मसाला मिक्स करके रखुची सेटा पई तरकारी ए टाइम रे पनीर पकईकि आउतर बॉयल करबा टाइम रे मसाला रे कंचा स्मेल आसीबो नहीं। பன்னீரில் வந்து தயிர் கூட வந்து நம்ம கொஞ்சம் மசாலா போட்டிருக்கோம், அதனால குழம்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணதால் பன்னீரை இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சோம்னா கிரேவி வந்து அந்த பச்சை ஸ்மெல் வராமல் இருக்கும்। ஏன்னா இதுலேயும் தயிர் கூடவும் நம்ம மிளகாத்தூள் தனியா பவுடர் எல்லாம் போட்டிருக்கோம், அதனால இப்போவே போட்டுட்டு கரெக்டாக கொஞ்சம் சிம்மில் வச்சு ஃபுல்லாக வேக வைக்கணும்। தயிர் போட்டிருக்கிறதால உடனே ஹையில் வச்சிங்களேன்னா தெரிஞ்சிடும், அதனால் கொஞ்சம் சிம்மில் வைக்கணும்। இன்கேஸ் வந்து நீங்கள் பால் ஏடு இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணலாம், அப்படி பால் ஏடு இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம்। ஒரு சின்ன பிஞ்ச் வந்து கொஞ்சமாக சுகர் போட்டிங்களேன்னா பன்னீரோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும்। पनीर भी हम मसाला मिक्स करके रखुचना सब मिसिकी बोलो बॉयल ओवर टाइम पे बेसी तरकारी से बॉयल ओवर टाइम तक वेट करिबा नहीं। से टाइम रे संग संग हम दही सब मिक्स करके रखुचना सिम रे रखिकी पनीर सब मिक्स करबा पई दरकार। टिके फ्रेश क्रीम यूज करबा नहीं तो क्षीर रे सर्व होचिना सेटा भी टिके गोटे स्पून काढिकी बोलो मिक्स करके सेटा भी लास्ट पकिबा टाइम रे तरकारी बढ़िया टेस्ट आसीबो। நான் பன்னீர் கொதிக்கும் போதே வந்து பச்சை பட்டாணி வந்து இருந்தது, அதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுன்றதுக்காக। அது வந்து ஃபெரோசின் பச்சை க்ரீன் பீஸ் தான்। டிக்கா மூ பக்கற
ଗ୍ରୀନ୍ ପିସ୍ ରହିଥିଲା ସେଇଟା ୟୁଜ୍ କରିଛି। ଆଉ ஃப்ரெஷ் க்ரீம்னா ଟିକେ பொக்கிக்கு போல் மிக்ஸ் କରିச்சு। நான் பால் ஏடு இருக்குல்ல அதை எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன் ஃப்ரெஷ் க்ரீமு। நீங்கள் குழம்பு பார்க்கும்போதே ரொம்ப க்ரீமியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும்। நம்ம வந்து ஹோட்டலில் போனோம்னா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம வீட்டில் பண்ணுற டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்குன்னு நம்ம நினைப்போம், இதெல்லாம் குழம்புல போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு। ஆனால் ஹோட்டல்லாம் தாபாலெல்லாம் இது மாதிரி தான் பன்னீர் பண்ணுவாங்க, செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு। பன்னீரோட கலரே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களன்னா। இன்கேஸ் பால் ஏடு போட்டிங்கன்னா நீங்கள் சுகர் போட வேணாம், சுகர் ஒரு பிஞ்சு போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும்। ரொட்டியும் ரெடி ஆயிடுச்சு। ரொட்டி கூட பசங்களுக்கு வந்து பன்னீர் செஞ்சு சாப்பிட்டு கொடுத்தோம்னா செம்ம சூப்பராக இருக்கும்। ரொட்டி வந்து ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்கு ஒன்றுமே பெரிய ட்ரிக்ஸ் எல்லாம் இல்லை। கோதுமை மாவு வந்து கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சம் போட்டுட்டு சுடு தண்ணி ஊற்றி ரொம்ப டைட்டாக மாவு பிசைஞ்சு வைக்கக்கூடாது, ஒரு விரல் வச்சு அழுத்தணும்னா ரொம்ப கீழே அழகாக போகிற மாதிரி இருக்கும்போது தான் கரெக்டாக இருக்கும்। நான் ரொட்டி வந்துட்டு அந்த மாதிரி மாவு இருந்தாவே ரொம்ப சூப்பராக வரும்। தோசைக்கல்ல 2 பக்கமும் ஒரு சைடு கொஞ்சம் நல்லா வெந்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டோம்னாவே ஃபுல்கா ரொட்டி பண்ணுறதுக்கு இப்படி வச்சோம்னா ஒரு சைடில் நல்லா வெந்துடும் பஃப்னு, செம்ம சூப்பராக சாஃப்டாகவும் இருக்கும் ரொட்டி। ஆல்ரெடி ஃபுல்கா ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் என்னோடய சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன், அந்த வந்து ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களேனாவே நல்லா சாஃப்டாக வரும்। இந்த மாதிரி ஃபுல்கா ரொட்டி பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் வந்து 2 பக்கம் தடவிட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கு। நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்। இந்த பன்னீர் கிரேவி கூட செம்ம சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவி ஃபுல்கா ரொட்டி। உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை ସବସ୍କ୍ରାଇବ୍ பண்ணுங்கள்। ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ, ବିନା ପିଆଜର ବଢ଼ିଆ ଗୋଟେ ପନିର ଗ୍ରେଭି। ସେ ତରକାରୀ ସବୁ ରେଡ଼ି କରିବା ପାଇଁ ରୋଟି ସାଙ୍ଗରେ ବି ଫୁଲକା ସାଙ୍ଗରେ ବି ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ମୋର ଭିଡ଼ିଓ ଆପଣମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ஷேர் କରନ୍ତୁ, ଆମ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் କରନ୍ତୁ। பன்னீர் கிரேவி பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பாடு கூடவும் நல்லாயிருக்கும், ரொட்டி கூட தோசை கூடவும்। நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்। தேங்க்யூ ஸோ மச்।